கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறிய அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். நாம் இப்போது உபாகமம் புத்தகத்தில் 26வது அதிகாரத்தினுடைய கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். கர்த்தர் கொடுக்கும் தேசத்தில் பயிரிடுபவை எவை? நிலத்தின் கனிகள். தேசத்தில் பயிரிடும் நிலத்தின் கனிகளிலெல்லாம் எதை எடுத்து ஒரு கூடையில் வைக்க வேண்டும்? முந்தின பலனை. கூடையில் எடுத்த முந்தின பலனுடன் எங்கே போக வேண்டும்? கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திற்கு. நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனுள்ள கூடையை யாரிடத்தில் கொடுக்க வேண்டும்? அந்நாட்களில் இருக்கும் ஆசாரியனிடத்தில். இஸ்ரவேலன் நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனுள்ள கூடையை கொண்டு வந்து கர்த்தருடைய சந்நிதியில் என்ன அறிக்கையிட வேண்டும்? கர்த்தர் எங்களுக்கு கொடுக்க பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் வந்து சேர்ந்தேன் என்று. முந்தின பலனுள்ள கூடையை ஆசாரியன் எங்கே வைக்க வேண்டும்? கர்த்தரின் பலிபீடத்திற்கு முன்பாக. முந்தின பலனை கொண்டு வருகிறவனின் தகப்பன் எந்த தேசத்தானாயிருந்தான்? சீரியா. சீரிய தேசம் எதற்கு நேரானது? அழிவுக்கு. தன் தகப்பன் அழிவுக்கு நேரான சீரிய தேசத்தானாய் இருந்தான் என்று சொல்ல வேண்டியவன் யார்? முந்தின பலனை கொண்டு வருகிறவன். இஸ்ரவேலின் தகப்பன் எப்படி எகிப்துக்கு போனான்? கொஞ்சம் ஜனங்களோடே. இஸ்ரவேலின் தகப்பன் எகிப்தில் எப்படி சஞ்சரித்தான்? பரதேசியாய். இஸ்ரவேலின் தகப்பன் எகிப்தில் பரதேசியாய் சஞ்சரித்து எப்படி ஆனான்? பெரிய பலத்த திரட்சியான ஜாதி. எகிப்தியர் இஸ்ரவேலர்கள் மேல் எப்படிப்பட்ட வேலையை சுமத்தினார்கள்? கடினமான வேலையை. எகிப்தியர் இஸ்ரவேலர்களை என்ன செய்தார்கள்? ஒடுக்கி சிறுமைப்படுத்தினார்கள். இஸ்ரவேலரை ஒடுக்கி சிறுமைப்படுத்தி அவர்கள் மேல் கடினமான வேலையை சுமத்தியவர்கள் யார்? எகிப்தியர். இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து யாரை நோக்கி கூப்பிட்டார்கள்? தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை. கர்த்தரை
கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் இஸ்ரவேலர்களின் எதை கேட்டார்? சத்தத்தை. கர்த்தரை நோக்கி கூப்பிட்டபோது கர்த்தர் இஸ்ரவேலர்களின் எதை பார்த்தார்? சிறுமையையும் வருத்தத்தையும் ஒடுக்கத்தையும். கர்த்தர் இஸ்ரவேலர்களை எவைகளினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார்? பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரங்களினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும். கர்த்தர் இஸ்ரவேலருக்கு எவைகள் ஓடுகிற தேசத்தை கொடுத்தார்? பாலும் தேனும். சோதனை கேள்வி 1. எதின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுக்க வேண்டும்? ஏ நிலத்தின், பி ஆறுகளின், சி கர்ப்பத்தின், டி மந்தையின். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கர்த்தாவே, தேவரீர் எனக்கு கொடுத்த டேஷ் டேஷ் முதற் பலனை கொண்டு வந்தேன். நிலத்தினுடைய கனிகளின். தனக்கும் தன் வீட்டாருக்கும் அனுக்கிரகம் பண்ணின எவைகளின் நிமித்தம் இஸ்ரவேலன் சந்தோஷப்பட வேண்டும்? சகல நன்மைகளின் நிமித்தம். இஸ்ரவேல் வீட்டாருக்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணின நன்மைகளின் நிமித்தம் சந்தோஷப்பட வேண்டியவர்கள் யார்? இஸ்ரவேலன், லேவியன், இஸ்ரவேலனிடத்தில் இருக்கிற பரதேசி. தசம பாகம் செலுத்தும் வருஷம் எது? மூன்றாம் வருஷம். மூன்றாம் வருஷத்தில் எதை செலுத்துவது தசம பாகம்? இஸ்ரவேலனின் வரத்திலெல்லாம் 10 மூன்றாம் வருஷத்தில் 10 எடுத்து யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும்? லேவியன், பரதேசி, திக்கற்ற பிள்ளை, விதவை. லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் எங்கு புசித்து திருப்தியாகும்படி இஸ்ரவேலன் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும்? தன் வாசல்களில். மூன்றாம் வருஷத்தில் தசம பாகம் செலுத்தி முடிந்த பின் இஸ்ரவேலன் எவைகளை மீறவும் மறக்கவும் இல்லை என்று சொல்ல வேண்டும்? கர்த்தருடைய கட்டளைகளில் ஒன்றையும். எவைகளை தன் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்ததாக இஸ்ரவேலன் சொல்ல வேண்டும்? பரிசுத்தமான பொருட்களை. பரிசுத்தமான பொருட்களை தன் வீட்டிலிருந்து எடுத்து வந்து லேவியனுக்கும் பரதேசிக்கும் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் கொடுத்ததாக இஸ்ரவேலன் எங்கு போய் சொல்ல வேண்டும்? கர்த்தருடைய சந்நிதியில். எப்போது பரிசுத்தமான பொருட்களில் தான் புசிக்கவில்லை என்று இஸ்ரவேலன் கர்த்தருடைய சந்நிதியில் சொல்ல வேண்டும்? துக்கம் கொண்டாடும் போது.
எப்போது பரிசுத்தமான பொருட்களில் தான் ஒன்றும் எடுக்கவில்லை என்று இஸ்ரவேலன் கர்த்தருடைய சந்நிதியில் சொல்ல வேண்டும்? தீட்டான காரியத்துக்கு. எப்போது பரிசுத்தமான பொருட்களில் தான் ஒன்றும் படைக்கவில்லை என்று இஸ்ரவேலன் கர்த்தருடைய சந்நிதியில் சொல்ல வேண்டும்? இலவு காரியத்துக்காக. எதற்கு கீழ்ப்படிந்து தேவரீர் தனக்கு கட்டளையிட்டபடி சகலமும் செய்ததாக இஸ்ரவேலன் கர்த்தருடைய சந்நிதியில் சொல்ல வேண்டும்? கர்த்தரின் சத்தத்திற்கு. கர்த்தருடைய பரிசுத்த வாசஸ்தலம் எது? பரலோகம். எவைகளின்படி செய்யும் பொருட்டு தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலனுக்கு கட்டளையிடுகிறார்? கட்டளைகளின்படியும் நியாயங்களின்படியும். கர்த்தர் கட்டளையிடுகிறவைகளை எப்படி காத்து நடக்க வேண்டும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும். யார் தனக்கு தேவனாயிருப்பார் என்று இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தார்கள்? கர்த்தர். எவைகளில் நடப்போம் என்று இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தார்கள்? அவர் வழிகளில். எவைகளை கைக்கொள்ளுவோம் என்று இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தார்கள்? அவர் கட்டளைகளையும் கற்பனைகளையும் நியாயங்களையும். சோதனை கேள்வி 2. நிலத்தின் கனிகளிலெல்லாம் முந்தின பலனை எடுத்து எங்கே வைக்க வேண்டும்? ஏ ஒரு வாளியில், பி ஒரு கூடையில், சி ஒரு பானையில், டி ஒரு கலயத்தில். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எதற்கு கீழ்ப்படிவோம் என்று இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு வாக்கு கொடுத்தார்கள்? அவர் சத்தத்திற்கு. இஸ்ரவேலர் கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் கைக்கொண்டால் எப்படி இருப்பார்கள்? கர்த்தருக்கு சொந்த ஜனமாய். இஸ்ரவேலர் கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டால் எல்லா ஜாதிகளை விட கர்த்தர் எவைகளில் அவர்களை சிறந்திருக்க பண்ணுவார்? புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும். இஸ்ரவேலர்கள் தேவனாகிய கர்த்தருக்கு எப்படிப்பட்ட ஜனம்? பரிசுத்த ஜனம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து பராமரித்து போஷித்து அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. உங்கள் மூலமாக அநேகர் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.